வணக்கம். சுதா கிச்சன். ஒரு 1/2 லிட்டர் பால் முறிஞ்சு போச்சு. அதை அப்படியே வடிகட்டி தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிஞ்ச உடனே ஒரு கிண்ணத்தில் ஃப்ரிட்ஜில் எடுத்து காலையில் வச்சுட்டேன். சாயந்தரம் இதை நல்லா சும்மா சாதாரணமாக இப்படி அமுக்கிப்போம். சும்மா லேசாக ப்ரெஷர் கொடுத்து பிசைஞ்சாலே போதும். அவ்வளோதான். இதை அப்படியே உருண்டைகளாக பிடிப்போம். ஒரு 14 உருண்டை வந்திருக்கு. பாலை வடிகட்டுறதுக்கு துணியெல்லாம் தேடி நம்ம அதை இறுக்கி புழிஞ்சிக்கிட்டுலாம் கிடக்க வேணாம். ஏதாவது ஒரு காப்பி வடிகட்டி அதை எடுத்து அதில் போட்டு தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா தண்ணி முச்சரும் வடிஞ்சிரும். அது ஒரு பாத்திரத்தில் அப்படியே கொட்டி கொஞ்சம் நாழி ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா அழுத்தமாக போயிடும். லைட்டாக பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு சுகர் போட்டு, சுகர் அதிகமாக தேவைப்படாது, சும்மா ஒரு 50 கிராம் இருந்தால் போதும். போட்டு 2 டம்ளர் தண்ணி விட்டு இதை கரைய விடுவோம். வாசத்துக்கு ஏலக்காயும் ஜீனியும் நுணுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துப்போம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த ஜீனி தண்ணி கொதி 5 நிமிஷம் கொதிக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அதை அப்படியே சிம்மில் வச்சுட்டு நம்ம அந்த உருண்டைகளை இதில் சேர்ப்போம். எல்லா உருண்டையும் சேர்த்தாச்சு. சிம்மிலேயே ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இது அப்படியே வேகட்டும். நான் ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்கிட்டேன். சின்னதாக போட்ட பால்லாம் கொஞ்சம் வெந்து பெருசாக வந்திருக்குது. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா குளிர விடுவோம். நல்லா குளிர்ந்துருச்சு. குளிர்ந்ததை நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜிலையும் வச்சுக்கலாம், இல்லை வெளியிலையும் வச்சுக்கலாம். இது நைட்டு நான் செஞ்சேன். காலையில் எடுத்து இதை உங்களுக்கு காட்டுறேன். நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஜில்னஸ் வேண்டாங்கிறவங்களுக்கு நம்ம வெளியிலேயே வச்சு கொடுக்கலாம். பாருங்க, ஜூஸ் குடிச்சிட்டு நல்லா மெதுன்னு இருக்கும். இதே மாதிரி ஈஸியான முறையில் நாம் ரசகுல்லா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.